everyone, welcome to Honey's Formulation Courses. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்லயே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஹாட் process ஒன்னு, இன்னொன்னு கோல்ட் process ஒன்னு. நாம இன்னைக்கு ஹாட் process எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு ஹேர் கேர் ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ரெடி பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் ஹேருக்கு தேவையான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாமா? ஃப்ரெஷ் இன்க்ரீடியண்ட்டாக நான் பிரிங்கராஜ் எடுத்திருக்கேன், அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். கூலிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நான் இதில் பேசில், அதாவது துளசி இலைகளையும் சேர்த்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டாக இதில் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஃபெனுக்ரீக், ஃப்ளாக் சீட் அண்ட் வாட்டர்மெலன் சீட்ஸ், அதாவது வெந்தயம், ஆளி விதை, தர்பூசணி விதை எடுத்திருக்கேன். அண்ட் கருஞ்சீரகம், கலோஞ்சி சீட்ஸும் எடுத்திருக்கேன். ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைட் ஃப்ளவர்ஸில் ப்ளூ பீ, கேமோமைல், ஹைபிஸ்கஸ் எடுத்திருக்கேன். சங்குப்பூ, செம்பருத்தி, சீமை சாமந்தி எடுத்திருக்கேன். இதில் நான் நிறைய ட்ரைட் ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். ஆம்லா, க்ரீன் டீ லீவ்ஸ், கோவா லீவ்ஸ், மொரிங்கா லீவ்ஸ், இந்த மாதிரி ஹென்னா லீவ்ஸ், கரி லீவ்ஸ், இந்த மாதிரி நிறையா ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். ஹர்ப்ஸை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். சில இதை ஷேடோ ட்ரையாகவும் சில இதை சன் ட்ரை பண்ணியும் நான் எடுத்துக்கிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அது போக ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் பவுலில் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் டிஎம் வாட்டர், ஃபார்முலேஷனுக்கு நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டிஎம் வாட்டர் எடுத்திருக்கேன், டீமினரலைஸ்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. அது போக ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன், ஸ்பேட்டுலா எடுத்திருக்கேன். அண்ட் தென் எக்ஸ்ட்ராக்டை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர், நீங்கள் டீ ஃபில்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இது வந்து ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. மெஷர் பண்ணுறதுக்கு வெயிங் மிஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிச்சன் ஸ்கேல் ஒன்று, பாக்கெட் ஸ்கேல் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேவா? எனக்கு 120 கிராம் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட் தேவை அப்படிங்கிறதுனால நான் 250 கிராம் ஆஃப் டிஎம் வாட்டரும் 50 கிராம் ஆஃப் ஹர்ப்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இஃப் சப்போஸ் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் ஹர்ப்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அப்பப்போ இன்பிட்வீனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஹீட்டில் இந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாமே பாயில் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வெசலை ஹீட் பாத்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கூல் ஆனதும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபில்டர் பண்ணி எனக்கு தேவையான எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டாக ஹேர் கண்டிஷனர் அண்ட் ஷாம்பு எப்படி பண்ணுறதுன்னு